ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற விஷயம் இருக்கே, அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எதுக்கு நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமா வாழத்தானே. ஆனா வயசு ஆக ஆக முதல்ல நம்மளை காட்டி கொடுக்கிறது எதுன்னு பார்த்தா முகச்சுருக்கம் தாங்க. ஐயோ 30 வயசு தாண்டிருச்சே, நரைமுடி எட்டி பார்க்குதேன்னு அதை கூட மருதாணி அவுரின்னு சமாளிச்சிடலாம். ஆனா 40ல வர்ற முகச்சுருக்கம், கண்ணை சுத்தி கருவளையம், சிரிச்சா வாயோரம் விழும் கோடுகள், இதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு சோர்வு வந்துரும்ல. எவ்வளவு பணம் செலவழிச்சு ஃபேஷியல் செஞ்சாலும் நிரந்தர தீர்வு கிடைக்குதா? இல்லையே. சுருக்கத்துக்கு காரணம் என்ன? நம்ம சருமம் ஏன் சுருங்குதுன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குங்க. அதுதான் காலஜன். நம்ம உடம்புல இயற்கையா சுரக்கிற ஒரு புரோட்டீன் இது. நம்ம சரும எடையில 75 விழுக்காடு இந்த கொலாஜன் தானாம். இதுதான் நம்ம சருமத்துக்கு இளமை, நெகிழ்ச்சித்தன்மை, இலாஸ்டிசிட்டி, மென்மை எல்லாத்தையும் கொடுக்குது. குழந்தைங்க தோல் ஏன் பட்டு போல மிருதுவா இருக்கு? காரணம், அவங்க உடம்புல கொலாஜன் உற்பத்தி சும்மா தூள் கிளப்பும். ஆனா வயசு ஏற ஏற இந்த கொலாஜன் உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் எலும்பு, தசை நார்கள்னு எல்லா இடத்துலயும் கொலாஜன் அளவு குறையும் போது நம்ம சருமம் சுருங்கி வயசான தோற்றத்தை கொடுத்துருது. அதனாலதான் நிறைய பேர் கொலாஜன் சப்ளிமெண்ட் மாத்திரைகளையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா அதுல பக்க விளைவுகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்கதான் நம்ம இயற்கையின் கொடை உள்ள வருதுங்க. யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, நம்ம சீதாப்பழம் தான். சீதாப்பழம் ஒரு மேஜிக் பண்ணுதுங்க. அது என்னன்னா கொலாஜன் பூஸ்டர். இது நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தியை தூண்டுது. மாத்திரை இல்லாம இயற்கையா நம்ம உடம்புலயே கொலாஜன் தயாரிக்க ஹெல்ப் பண்ணுது. ஆன்டி ஏஜிங், இதுல இருக்கிற சத்துக்கள் கொலாஜனோட முறிவை தாமதப்படுத்துது. அதனால சருமத்தோட நெகிழ்ச்சித்தன்மை அதிகமாகி சருமம் எப்பவும் ஈரப்பதத்தோட புத்துணர்ச்சியோட இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள், சீதாப்பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கே, அதுதான் சரும சுருக்கங்கள், முதுமையோட அறிகுறிகள் இதெல்லாம் வர்றதை தள்ளி போடுது. புது செல்கள் உருவாகவும் உதவுது. அதனாலதான் அடிக்கடி சீதாப்பழம் சாப்பிடுறவங்க சருமம் எப்பவும் இளமையா பளபளப்பா இருக்குது. இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். சும்மா சருமத்துக்கு மட்டும்தான் சீதாப்பழம் ஹெல்ப் பண்ணுதானா? இல்லைங்க. நீரிழிவு நோய் தடுப்பு, மனநிலை சீராகும். இதுல இருக்கிற ஒமேகா 3 நம்ம மனநிலை மாற்றங்களை சீர்படுத்தி சோர்வை போக்கி சுறுசுறுப்பை கொடுக்குது. ஞாபக சக்தி, நினைவு திறனை அதிகரிக்குதாம். செரிமானம், குடலோட செயல்பாட்டை மேம்படுத்தி செரிமானத்தை ஊக்குவிக்குது. கண் பார்வை மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கிறதுன்னு இது ஒரு மினி ஹெல்த் பூஸ்டர்னே சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமே சீசன்ல சீதாப்பழத்தை பார்த்தா சும்மா விடாதீங்க. அடிக்கடி சாப்பிடுங்க. இளமையா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. இத உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லார் கூடவும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வேற எந்த பழத்தோட நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல சொல்றேன். டாட்டா, பை பை.